சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக அமைச்சர்கள் வீட்டில் அதிரடி சோதனை நடத்தும் அமலாக்கத்துறை. ஸ்டாலின் அதிர்ச்சி. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட திமுகவுடைய அமைச்சர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலே சோதனை நடத்திட்டு வராங்களாம். சென்னை கோடம்பாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் திமுக அமைச்சர்கள் அவர்களோட வீடுகள், நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சுட்டு வராங்க. சென்னையில் இன்று காலை 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக சென்னை கோடம்பாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கல்யாணி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலே சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அம்பத்தூர் திருவேங்கட நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பிரகாஷ் என்பவர் வீட்டிலையும் சோதனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. சைதாப்பேட்டை தெற்கு மாட வீதியில் உள்ள கலைச்செல்வன் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. கே நகர் லட்சுமணசாமி சாலையில் உள்ள தங்க நகை வியாபாரி சேட் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவை சார்ந்த முக்கிய அமைச்சர்கள் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. காரணம், அமலாக்கத்துறைக்கு ரகசியமாக வந்த ஒரு சின்ன செய்திதான். வரும் 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கட்டுக்கட்டாக கருப்பு பணத்தை முக்கியமான பிரமுகர் வீட்டிலும் முக்கியமான அமைச்சர்கள் வீட்டிலும் பதுக்கி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ரகசிய தகவலின் பேரில் தான் அமலாக்கத்துறை காலையிலேயே சோதனையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ஸ்டாலினுக்கு இது பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முறை ஆட்சி அதிகாரம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. காரணம், திமுக சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து காவல்துறையை கைக்குள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள தவறியது போன்ற விஷயத்தால் திமுக தோல்வியில் நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த முறை பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி என்கின்ற நிலைமை திமுகவுக்கு வந்துவிட்டது. மேலும் ஸ்டாலினை அனைவரும் வெறுத்து விட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை. அதனால் கட்டுக்கட்டாக கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்களாம். இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி அதை தான் மக்களுக்கு செலவு செய்து திமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இதை அமலாக்கத்துறைக்கு எப்படியோ தகவல் பரவிவிட்டது. அதனால் அவர்களுக்கு தெரிந்த இடத்தில் முக்கியமான நிர்வாகிகள், முக்கியமான தொழிலதிபர்கள், முக்கியமான அமைச்சர்கள் வீட்டில் இன்று காலை 10 மணியிலிருந்தே சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை முக்கியமான ஆவணங்கள், முக்கியமான கருப்பு பணம் போன்றது சிக்கினால் திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும், மேலும் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.